அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக இரைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், வேர்ல்ட் ஸ்டொமக் கேன்சர் டே. இரைப்பை புற்றுநோய் என்பது நம்முடைய உடலில் வரக்கூடிய புற்றுநோய்களில் சற்று காட்டம் வாய்ந்த ஒரு புற்றுநோய். இந்த இரைப்பை புற்றுநோய் நம்முடைய நாட்டில் சமீப காலத்தில் அதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வருகின்றது. இந்த இரைப்பை புற்றுநோய் வருவதற்கான முக்கியமான காரணம் குடிப்பழக்கம், புகைப்பிடிப்பது, உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதிகமான உப்புள்ள ஆகாரங்களை தொடர்ச்சியாக உண்பது, அதிகமான காரம் மற்றும் புளிப்புள்ள ஆகாரங்களை தொடர்ச்சியாக உள்வது, உடல் பருமன் அதிகமாக உள்ளது. இது போன்ற காரணங்களால்தான் இந்த இரைப்பை புற்றுநோய் சாதாரணமாக வருகின்றது. இது அல்லாது சில பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கொண்டும் இந்த இரைப்பை புற்றுநோய் வரலாம். ஹெலிகோபாக்டர் பைலோரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கொண்டும் நீடித்த நாட்களாக இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதனால் புற்றுநோய் வரலாம். இது அல்லாமல் குடும்ப ரீதியாகவும் குடும்பத்தில் பலருக்கு வயிற்றில் இரைப்பை புற்றுநோய் இருந்தால் அவரோட குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் இந்த இரைப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த இரைப்பை புற்றுநோய் ஆரம்ப காலத்தில் கண்டறிவது சற்று கடினம். ஏனென்றால் இதனுடைய அறிகுறிகள் சாதாரணம் எல்லாருக்கும் சில சமயங்கள் உண்டாகும். அதாவது ஒரு நெஞ்செரிச்சல், அஜீரணம், கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டாலும் நம்முடைய வயிறு நிறைந்தது போலத்த ஒரு உணர்வு, பசியின்மை, அல்லது மலம் போகும்பொழுது மலத்தோடு கலந்து வருகின்ற இரத்த சோகை, அடிக்கடி வாந்தி வருவது, இது போன்ற அறிகுறிகள் தொடர்ச்சியாக ஒரு 3 வாரம் 4 வாரத்திற்கு மேலாக இருந்தால் நாம் அதை ஒரு சாதாரண பிரச்சனை என்று எண்ணி காலம் கடத்தாமல் ஒரு தகுந்த மருத்துவரை கண்டு எண்டோஸ்கோபி பரிசோதனை ஒன்று செய்து கொள்வது நல்லது. பெரும்பான்மையான சமயங்களில் இது புற்றுநோயாக இருக்காது. இருந்தாலும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தொடர்ச்சியாக இருந்தால் ஒரு எண்டோஸ்கோபி பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த இரைப்பை புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது முற்றிலுமாக புகைப்பழக்கம் மற்றும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். அதிகமான காய்கறி பழ வகைகளை உட்கொள்ள வேண்டும். உடல் பருமனை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அறிகுறிகள் ஏதேனும் உண்டென்றால் தகுந்த மருத்துவரை கண்டு அதற்கான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய KMMC மருத்துவமனையில் இரைப்பை சார்ந்த புற்றுநோய்களை கண்டறிவதற்கான அனைத்து வசதிகளும் இங்கு உள்ளது. அதற்கான சிகிச்சைகளும் இங்கு உள்ளது. ஆகையால் இப்படிப்பட்ட அறிகுறிகள் ஏதேனும் இருப்பின் நீங்கள் காலம் கடத்தாமல் தயவுசெய்து உங்களை நீங்கள் பரிசோதித்துக் கொண்டு நீடித்த நாள் சுகமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.